சாண்டில்யன் எழுதிய கடல் புறா. அத்தியாயம் 33. கை சொன்ன கதை. அமீர் வீட்டு அந்தரங்க அறையின் வண்ண சுவரிலே சுண்ணக்கட்டி கொண்டு கோடுகள் தீட்டப்பட்டதுமே திட்டத்தின் விவரங்களை திட்டமாக புரிந்து கொண்ட இளைய பல்லவன் கிழக்கு கோட்டை வாயிலை சுட்டிக்காட்டி, முதல் பலி இந்த இடத்தில் கொடுக்க வேண்டும் என்று சுட்டி காட்டியதன்றி, தன் ஆசனத்தில் இருந்து எழுந்து நின்று அந்த நரபலியாக தன்னை ஏற்க வேண்டும் என்று கேட்டதும் அந்த அறையில் பயங்கர மௌனமே ஒரு வினாடி நிலவியது. அடுத்த வினாடி எழுந்த கேள்வியும் அங்கிருந்த ஆண் மக்களிடமிருந்து எழவில்லை. கூடாது, கூடாது, யாரும் பலியாக கூடாது என்று காஞ்சனா தேவியின் கிள்ளை குரலே அந்த அறையில் ஊடுருவி சென்றது. பலி கொடுக்க வேண்டிய இடத்தை சுவரில் விரலால் சுட்டிக்காட்டி நின்ற அனபாயன் தன் ஈட்டி விழிகளை அந்த கடாரத்து இளவரசியின் பங்கஜ முகத்தின் மீது மிகவும் பரிதாபத்துடன் திருப்பினான். அவள் நிலை மீறி உணர்ச்சி பொங்க சொற்களை வெளியிட்டதன் காரணம் அவனுக்கு நன்றாக புரிந்தே இருந்தது. இங்கு கடாரத்தின் இளவரசி பேசவில்லை, அவள் காதல் பேசுகிறது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்ட அனபாயன், இந்த பலி கொடுத்தால் மற்றவர்கள் பிழைக்கலாம் தேவி, இல்லையேல் இன்னும் ஒரே நாளில் நாம் அனைவரும் கலிங்கத்தின் வாளுக்கு பலியாவோம் என்றான். வாழ்ந்தால் கூடி வாழ்வது, வீழ்ந்தால் கூடி வீழ்வது என்ற தத்துவம் முறித்தல்லவா என்று கேட்டாள் காஞ்சனா தேவி பளிச்சென்று. இம்முறை அனபாயனுக்கு பதில் இளைய பல்லவனே பதில் கூறினான். காஞ்சனா தேவி இருக்கும் பக்கம் திரும்பி கூட பாராமல் எதிரே சுவரில் இருந்த கோடுகளிலேயே கண்களை நாட்டிக்கொண்டு, தனி மனிதருக்கு அந்த தத்துவம் சரி தேவி, நாடுகளுக்கு அல்ல என்று பதில் கூறினான் இளைய பல்லவன். இங்கு பலியாக போவது தனி மனிதரா நாடா என்று கூறினாள் காஞ்சனா தேவி. தனி மனிதர் பலியானால் நாடுகள் பலியாகா, இல்லையேல் இரண்டும் பலியாகும் என்றான் இளைய பல்லவன். நீங்கள் சொல்வது புரியவில்லை. காஞ்சனா தேவியின் குரலில் வருத்தம் துளிர்ந்து நின்றது. புரிய சொல்கிறேன், கேளுங்கள் என்று துவங்கிய இளைய பல்லவன் மற்றவர்களுக்கு முன்னால் தனக்கும் காஞ்சனா தேவிக்கும் சென்ற 2 நாளுக்குள் வளர்ந்துவிட்ட காதலை வெளிப்படுத்த இஷ்டப்படாமல் அவர்களை கேளுங்கள் என்று மரியாதையாகவே அழைத்தான். மேற்கொண்டு அனபாயின் திட்டத்தை அவன் விவரித்த போதும் அவளை சற்று மரியாதையாகவே விழித்து விவரங்களை விளக்கலானான். தேவி, இன்று இந்த அறையில் நாம் விவாதிக்கின்றோம் நமது விடுதலை பற்றி. ஆனால் நமது விடுதலையில் பிணைந்திருப்பது நமது உயிர்கள் மட்டுமல்ல, கடாரம், சோழ நாடு இவற்றின் நலன்களும் கலந்திருக்கின்றன. நாம் அனைவரும் இந்த திட்டத்தில் பலியானால் நாடுகளின் நலன்களும் பலியாகும். உதாரணமாக, உங்கள் தந்தையும் நீங்களும் பலியானால் கடாரத்தை ஜெயவர்மன் கையிலிருந்து மீட்பது யார்? குணவர்மன் வேண்டுகோளின்றி, ஏன் வற்புறுத்தலின்றி சோழ நாடு கடாரத்தின் மீது மரக்கலங்களை ஏவுமா? அனபாயர் பலியானால் சோழ நாடு கடாரத்துடன் மோதாதிருக்குமா? அது மோதுவது இருக்கட்டும், இங்குள்ள தமிழர் வாழாவிருப்பார்களா? அடுத்த வினாடி இரத்தக்களறி ஏற்படும் தேவி. நீங்கள் நினைப்பது போல் கூடி வீழும் தத்துவம் நாம் இன்றுள்ள நிலைக்கு பயன்படாது. தவிர திட்டத்தில் அனபாயர் எதிர்பார்ப்பது போல் அப்படி பலி கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்றான் இளைய பல்லவன். பலிக்கு அவசியம் இல்லையா? காஞ்சனா தேவியின் குரலில் சற்று நம்பிக்கை தொனித்தது. அவசியமில்லை, ஆனால் ஏற்படாது என்று திட்டமாக சொல்ல முடியாது. அதோ அந்த கோடுகளையும் புள்ளிகளையும் கவனியுங்கள் என்று திட்டத்தை விளக்க முற்பட்ட இளைய பல்லவன், மேற்கு கொடியில் இருக்கும் புள்ளிகள்தான் இந்த வீட்டின் கொல்லைப்புறம். அதற்கு அடுத்து குறுக்கும் நெடுக்குமாக இழுக்கப்பட்டுள்ள கோடுகள் இங்கு கொல்லைப்புறத்தை அடுத்த சிறு தோப்பை குறிக்கின்றன. தோப்புக்கு அடுத்தபடி பட்டையாக இழுக்கப்பட்டுள்ள 3 கோடுகளும் 3 பெரு வீதிகள். அந்த வீதிகளை கடக்கும் வரையில் அதிக ஆபத்தில்லை. ஏனென்றால் முதல் சோதனை அந்த முப்பெரும் வீதிகளை தாண்டி கடல் முகப்பில் இருக்கும் கிழக்கு கோட்டை வாசலில்தான் நடக்கும். அங்கு நமது வண்டி மட்டும் இருந்தால் மாடுகளை வேகமாக முடக்கி நீர்க்கரையை அடைய முயலலாம். ஆனால் வண்டிகள் பல நீர்க்கரைக்கு செல்லும். அப்படி செல்லும் வண்டிகள் ஒன்றின் பின் ஒன்றாக
நிறுத்தி பரிசோதிக்கப்படும். அந்த பரிசோதனையில் நீர்க்குடங்களை வீரர்கள் அதிகமாக தட்டி பார்க்காமல் விட்டுவிட்டால் தப்பிவிடலாம். வலிக்க அவசியம் இருக்காது. அப்படி இல்லையேல் சோதனையில் சிறிது சந்தேகம் ஏற்பட்டாலும் வண்டியின் பின்புறம் உட்கார்ந்திருக்கும் நானோ அனபாயரோ கீழே குதித்து வீரர்களை மறித்து வண்டியை வேகமாக நீர்க்கரைக்கு செல்ல அவகாசம் கொடுக்க வேண்டும். அப்படி அவகாசம் கொடுக்கும் போது வீரர்களை தடுத்து நிற்பவர்களுக்கு தப்ப அவகாசம் இருக்காது. போரிட்டு மடிய வேண்டியதுதான் என்று சொல்லிக்கொண்டே போன இளைய பல்லவனை இடைமறித்த காஞ்சனாதேவி, ஏன் மடிய வேண்டும்? இந்த ஊருக்கு வந்த புதிதில் அதே கோட்டை வாசலிலிருந்து நீங்கள் தப்பவில்லையா என்று வினவினாள். இளைய பல்லவன் இம்முறை அவளை திரும்பி நோக்கினான். அவன் கடை இதழ்களில் புன்முறுவல் ஒன்று தவழ்ந்து நின்றது. அந்த நிலை வேறு, இன்று நிலைமை வேறு தேவி. அன்று நிகழ்ந்த சம்பவம் திடீரென்று நிகழ்ந்தது. இன்றிருப்பது போல் அத்தனை காவல் எச்சரிக்கை இல்லை. அன்று தப்புவதற்கும் அடைக்கலம் புகுவதற்கும் இடமொன்று கிடைத்தது என்று அர்த்த பாவத்துடன் அந்த அஞ்சன விழியாளை பார்த்த இளைய பல்லவன் அனபாயனை நோக்கி கேட்டான். கிழக்கு கோட்டை வாசலில் வீரர்களை நான் சில நிமிடங்கள் தடுக்கலாம். அதற்குள் நீர்க்கரைக்கு வண்டி போய்விட முடியுமா? நீர்க்கரைக்கும் கோட்டை வாசலுக்கும் உள்ள பாதை நீண்டதாயிற்றே. என்னை வெட்டி போட்டு வீரர்கள் தொடர்ந்தால் என்ன செய்வீர்கள்? அனபாயன் கண்கள் இளைய பல்லவன் கண்களுடன் சில வினாடிகள் கலந்தன. அதையும் யோசித்தேன் கர்ணாகரா. நம்முடைய வண்டிக்காளைகள் என்னதான் முடுக்கப்பட்டாலும் கோட்டை வாசலில் இருந்து நீர்க்கரைக்கு அடைய நிமிடங்கள் பல ஆகும். உன்னை சுற்றி கொண்டே கலிங்கத்து வீரர்கள் வண்டி போகும் திசையையும் எண்ணத்தையும் புரிந்து கொண்டால் கண்டிப்பாக வண்டியை துரத்தி மடக்க பார்ப்பார்கள். ஆனால் மடக்க முடியாது என்று திட்டமாக தெரிவித்த அனபாயன் காஞ்சனாதேவியை நோக்கி, தேவி, இந்த இடத்தில்தான் உங்கள் சேவை தேவையாயிருக்கிறது. என்ன சேவை அனபாயரே என்று கேட்டாள் காஞ்சனாதேவி. உங்கள் நாட்டில் பெருவில் மட்டும் உண்டு. ஆனால் எங்கள் நாட்டில் உண்டைவில் என்று சிறுவில் உண்டு என்றான் அனபாயன். சோழகுல இளவல் எதற்காக இதை சொல்கிறான் என்பதை புரிந்து கொள்ளாத காஞ்சனாதேவி குழப்பத்துடன் கேட்டாள். உண்டைவில்லா? ஆம் தேவி, உண்டைவில். உங்கள் பெருவில் நீர்க்குடத்தில் புகாது. ஆனால் தமிழகத்தில் சிறுவர்கள் சிறு விற்களில் களிமண் உருண்டைகளை வைத்து மரக்கனிகளை அடிப்பது உண்டு. சாதாரண வில் போன்றதுதான் அது. ஆனால் நான் நல்ல சருமத்தை உருட்டி செய்யப்படுவதால் பெருவில்லின் வேகமுடையது. அந்த வில் மூலம் நன்றாக இழுத்து எய்யப்படும் அம்பு ஆகாயத்தில் நீண்ட தூரம் செல்லும். எதற்கு அது இப்பொழுது? ஒருவேளை நமது வண்டி தேக்கப்பட்டு கர்ணாகரன் கீழே குதித்து வீரர்களை தடுத்து நின்றால் அமீர் தமது வண்டியை கடும் வேகத்தில் துரத்துவான். அந்த வண்டி அப்படி பறந்து 50 அடி தூரம் சென்றதும் நீங்கள் நீர்க்குடத்தின் மறைவிலிருந்து உண்டைவில் மூலம் எரி அம்பு ஒன்றை ஆகாயத்தில் அனுப்ப வேண்டும். அதற்கான வசதிகள் உண்டைவில், நீண்ட துணி சுற்றிய எண்ணெய் தோய்த்த அம்பு இவை உங்களுடன் நீர்க்குடங்களில் வைக்கப்படும். உங்கள் குடங்களின் பக்கத்தில் வண்டியில் வெளிச்சத்திற்காக தீப்பந்தம் ஒன்றும் சொருகப்படும். அம்பை மட்டும் வெளிநீட்டி பற்ற வைத்து குடத்திற்குள் கொண்டு போய் உண்டை வில்லில் நான் இழுத்து ஆகாயத்தில் பறக்க விடுங்கள். இதை எதற்காக சொல்கிறான் அனபாயன் என்று மற்றவர்களுக்கு புரியாவிட்டாலும் அமீருக்கு மட்டும் மிக தெளிவாக புரிந்தது. ஆகாயத்தை பாருங்கள் அடையாளத்திற்கு என்று அனபாயன் குதிரை சாலை தலைவனுக்கு கூறியதன் நோக்கம் அப்பொழுதுதான் புரியவே அமீர் பயமும் பக்தியும் ஆச்சரியமும் கலந்த பார்வை ஒன்றை அனபாயன் மீது செலுத்தினான். ஆகாயத்தில் எரியம்பு போனதும் அரபு நாட்டானின் முரட்டு புறவிகள் 20ஐயும் அவிழ்த்து குறுக்கே விரட்டி விடுவான். தாறுமாறாக பாய்ந்து செல்லும் அந்த புறவிகளை தாண்டி வண்டியை மடக்க 1000 கலிங்கத்து வீரர்களாலும் முடியாது. ஆஹாஹா, எப்பேற்பட்ட திட்டம்! எத்தனை கூரிய அறிவு இவருக்கு! படிப்படியாக ஒவ்வொரு தடையும் சமாளிக்க ஏற்பாடு செய்திருக்கிறாரே என்று நினைத்து நினைத்து வியப்பில் ஆழ்ந்த அமீரின் உள்ளத்தில் கவலையும் புகுந்து கொண்டது. அரபு புறவிகளின் வேகம், தாறுமாறான பாய்ச்சல், பழக்கப்படுத்தாத கடிக்கும் சுபாவம், இத்தனையும் மீறி கலிங்க வீரர் வர முடியாது.
ஆனால் அதேபோல் அந்த புறவிகள் நம் வண்டி மீது பாய்ந்தால் என்று எண்ணினான். அடுத்த வினாடி விளைவை பற்றிய எண்ணமும் பாய்ந்தது. விளைவு விபரீதமாயிருக்கும். நீர்க்குடங்கள் உடையும், மாடுகள் மிளரும், வண்டியே புறவிகளால் கவிழ்க்கப்பட்டாலும் படலாம். அப்படி கவிழ்க்கப்பட்டால் யார் வண்டி சக்கரத்தில் அகப்படுவார்கள்? யார் புறவிகளின் கால்களில் சிக்குவார்கள்? சொல்ல முடியாத பயங்கரம் என்று நினைத்த அமீர் திகிலின் சொரூபமாக விளங்கினான். அவன் திகிலின் காரணத்தை புரிந்து கொண்ட அனபாயன், நீ நினைக்கும் கஷ்டமும் இருக்கிறது அமீர். ஆனால் வண்டியை வேகமாக செலுத்த உனக்கிருக்கும் சாமர்த்தியத்தில்தான் நாம் அந்த ஆபத்தில் இருந்து மீள நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அமீரும் அனபாயரும் பரிமாறிக்கொண்ட சொற்களையும் எண்ணங்களையும் புரிந்து கொள்ள முடியாததால் அந்த திட்டத்தை பற்றிய விவரங்களையும் மற்றவர்களுக்கு தெரிவித்தான் அனபாயன். ஆகாயத்தில் எரியம்பு பறந்ததும் மூர்க்கத்தரமுள்ள 20 அரபு புறவிகள் தாறுமாறாக ஓடி கிழக்கு வாசல் வீரர்களை தேக்கும். அவற்றை தாண்டுவது பெரும் படைக்கும் சுலபத்தில் முடியாது. அந்த குழப்பத்தில் கிடைக்கும் இடைக்காலத்தை நாம் நீர்க்கரையை அடைய பயன்படுத்தி கொள்வோம். நீர்க்கரையில் சீன தலைவரின் படகுகள் தயாராயிருக்கும். வண்டி நின்றதும் குடங்களில் உள்ளவர்கள் தரையில் குதித்து படகுகளுக்கு ஓட வேண்டும். தொடரும் வீரர்களை நானும் அமீரும் தடுத்து நிற்போம். தேவியும் குணவர்மனும் மற்றோரும் படகுகளில் ஏறியதும் நாங்களும் ஓடி ஏறிக்கொள்வோம். பிறகு படகுகள் புகார் செல்லும் மரக்கலத்தை நோக்கி விரையும். படகு அணுகியதும் அந்த மரக்கலம் பாய்விரித்தோட தயாராயிருக்கும். இதுதான் திட்டம். இடையே பல இடுக்கண்கள் நேரிடலாம். அவ்வப்பொழுது அவற்றை நமது யுக்தி கொண்டு முடிந்தவரை சமாளிக்க வேண்டும். மனித யுக்தி இவ்வளவுதான். மற்றபடி நாம் தப்புவதும் அல்லாததும் இறைவனின் கரங்களில் இருக்கின்றன என்று சொல்லி தலையை குனிந்து கொண்ட அனபாயன் சில வினாடிகள் ஆண்டவனை நினைத்தான். அறையில் மௌனம் நிரம்பி நின்றது. இனி நாம் கலையலாம். இன்றிரவு 5வது நாளிகை புறப்பட சித்தமாயிருங்கள் என்று உத்தரவிட்ட அனபாயன் அனைவருக்கும் சிரம் தாழ்த்தினான். அன்று முழுவதும் குணவர்மன் ஒரு நிலையில் இல்லை. எதற்காக சோழ நாடு வந்தோம்? சாவதாயிருந்தால் கடாரத்திலே செத்திருக்கலாமே என்று அன்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தான். காஞ்சனாதேவி துக்கத்தின் சிகரமாய் விளங்கினாள். அன்று பகல் உணவு கூட அருந்த மறுத்தாள். பணிப்பெண்களை வெறுத்தாள். அறைக்கு வெளியே இருக்க கட்டளையிட்டாள். பஞ்சனையில் படுத்து புரண்டு கொண்டிருந்தாள். இளைய பல்லவனுக்கு நேரவிருக்கும் கதி அவளை ஓர் உலுக்கு உலுக்கியிருந்தது. அவள் வேதனையை சகிக்க இஷ்டப்படாதது போல் பொழுதும் வேகமாக ஓடி விளக்கு வைக்க நேரமும் வந்தது. காஞ்சனாதேவியின் அறையிலும் ஒரு விளக்கு எரியத்தான் செய்தது. அந்த சுடர்போல் தன் வாழ்க்கை விளக்கு எரியுமா அணையுமா என்பதை நினைத்து அவள் விளக்கின் சுடரை நோக்கி கொண்டிருந்த சமயத்தில்தான் இளைய பல்லவன் அவள் அறைக்குள் நுழைந்தான். அவன் தனியாக நுழையவில்லை. கையில் ஒன்றும் தவழ்ந்து நின்றது. அதை கண்டதும் பொல பொலவென கண்ணீரை உதிர்த்தாள் அவள். அது ஆனந்த கண்ணீரா, சோக கண்ணீரா, பெரும் விந்தையை கண்டதால் ஏற்பட்ட கண்ணீரா, இதயத்தில் வேதனை விளைந்ததால் ஏற்பட்ட கண்ணீரா? அவளுக்கே புரியவில்லை. அவன் கையையே விரித்து நோக்கினாள் அவள். அவன் கை சொன்ன கதைதான் என்ன?